ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திருவாதிரை களியும் கூட்டும் நம்ம பண்ண போகிறோம். போகி அன்றைக்கி இந்த தடவை வரதுனால நம்ம வந்து களியும் கூட்டு பண்ணுறோம். போகி சமையலும் பண்ணணும், இதுவும் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு எந்த சௌரியமோ அதை தான் நீங்கள் பண்ணிக்கலாம். களி கூட்டு அவசியம் பண்ணி ஆகணும். காத்தால திருவாதிரைக்கு நெய்வேத்தியத்துக்கு அது பண்ணுங்க. போகிக்கு வந்து உங்களுக்கு சமையலுக்கு வந்து இந்த கூட்டே போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை போகி சமையல் நம்ம எப்படி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி பண்ணி சாப்பிட்ற நிறைய மனுஷாக இருந்தாலும் சரி, அது உங்களோட சௌரியம் தான் அது. ஆனால் நம்ம விடாமல் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். அதனால் இப்போ இன்றைக்கி களியும் கூட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து திருவாதிரை களிக்காக அரிசி வரத்துக்கு போகிறோம். இந்த அளவுக்கு அரிசி, இதுக்கு மேல் ஃபுல் பண்ணுற அளவுக்கு இருந்தால் பைத்தம்பருப்பு வந்து நமக்கு சரியாக இருக்கும். இந்த அரிசி அதில் போடுறேன். அரிசி வந்து நல்ல பழம் அரிசியாக இருந்தால் மட்டும்தான், நமக்கு சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அரிசியாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அரிசி வந்து நல்லா துணியில் தொடச்சிட்டு அப்படியே களைஞ்சி அப்படியே வறுத்துக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே பைத்தம்பருப்பையும் போட்டுக்கலாம். தாராளமாக ஒரு புடி அது போட்டினாப்பா கரெக்டாக அந்த ஒரு டம்ளர் ஃபுல் ஆகிருக்கும். அவ்வளோதான். இந்த அரிசி பைத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுக்கணும். தீயாமல் பார்த்து கரெக்டான தீ வச்சுன்னு வருங்கோ. அரிசி வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். நமக்கு நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் அரிசி தனியாக பைத்தம்பருப்பு தனியாக வறுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கோங்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் கை விடாமல் வறுக்கணும். கொஞ்சம் விட்டுட்டு வறுத்தோம்னா பைத்தம்பருப்பு வந்து கருகி போயிடும். அதனால் இதை வந்து விடாமல் மாற்றி இப்படியே கலரிண்டே இருக்கணும். ஸ்டீம் மட்டும் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா கருகி போயிடும் ஓரங்கள்லாம். அதனால் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. நமக்கு அரிசி வந்து பழசாக இருக்கணும். அப்போ தான் வந்து களி நல்லா உதிராக வரும். புது அரிசியில் பண்ணினோம்னாக்கா ஒரு மாதிரி களிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி கெட்டியாக உதிராக வராது. அதனால் அரிசியும் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு சாப்பிட்றதுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு எந்த அரிசி வச்சுக்கிறோமோ அந்த அரிசி எடுத்துட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நமக்கு அரிசி வந்து வறுத்தாச்சு போடுவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு நல்லா ரவை பதத்துக்கு இதை உடைக்கணும். இதை வந்து சலிக்க வேண்டாம். அப்படியே ரவை பதத்துக்கு உடைச்சிட்டு அப்படியே போட்டு தான் கலரணும் நமக்கு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இலுப்பு சட்டியில் வறுத்துட்டு அப்படியே அதோடு வச்சுட்டே அப்படின்னா கருகி போயிடும். அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க டக்குன்னு. அப்படியே இந்த சூட்லேயே இருக்கட்டும் அப்படின்னம்னாக்கா பைத்தம்பருப்பு வந்து கருப்பாயிடும். அதனால் கையோட வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து களி பண்ண போகிறோம். முதல்ல வந்து வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லத்தை வந்து நல்லா சீவிட்டு போட்டுக்கோங்க. இந்த வெல்லம் வந்து மண் கிடையாது. அதனால் நான் வந்து அப்படியே நேராக போட்டுருக்கேன். ஒரு டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்ந்து எடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து 1.5 டம்ளர் வெல்லம். ஒரு டம்ளர் போட்டுட்டோம், 1/2 டம்ளர். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஜலம் விட்டுக்கலாம். ரெண்டு 3 டம்ளர். இந்த 3 டம்ளர் விட்டுட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அரிசி ரவையும் கொட்டி கலரும் போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன போடணுங்கிறது இதை எடுத்து காமிச்சிடும். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போட்டலாம். நமக்கு போடும்போதே நமக்கு வெள்ளை ஜலத்திலே போட்டு தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து அதிலே போட்டுவிட்டோம் அப்படின்னா தான் ஒத்தாப்பில் அடிக்கும் நுனிக்கும் கலரும் போது வரும். வெந்ததுக்கு அப்புறமா போட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா மேலோடு இருக்கும், அடி வரைக்கும் அதில் போகாது. அதனால் வறுக்கும் போதே எல்லாத்தையும் வறுத்து ஜலத்தில் போட்டுவிடும். உப்புமாவுக்கு எப்படி தாளித்து கொட்டுறோமோ அதே மாதிரி தான். முந்திரி பருப்பு தேங்காய்லாம் நம்மளோட சௌரியம்தான். நான் வந்து அந்த அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். நெய் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் மேலே போடலாம். இது இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நம்ம சௌரியம்தான் முந்திரி பருப்பெல்லாம். இதை அப்படியே நெய்யில் எண்ணெய் வறுத்து அப்படியே அதிலே வெள்ளை ஜலத்திலே கொட்டிடலாம். இப்போ இதில் போட்டலாம். அதில் நம்ம தேங்காயும் அப்படி கையோடு அதில் போட்டலாம். இதில் வந்து ஒரு பெரிய மூடி, அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி இருக்கேன். இதையும் அப்படியே போட்டலாம். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நமக்கு கொட்டி கலரலாம். அது எல்லாத்தையும் அரிசியை வந்து வறுத்த அரிசியை ஏலக்காவோட போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 4 ஏலக்காய் போட்டு இப்படி நைஸாக சலிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி கொரன்னு ரவா பதத்துக்கு இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து ஜலம் நல்லா கொதி வந்துடுத்து. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவையை அப்படியே கொட்டி கலர வேண்டியது தான். ஒரு கையால் கொட்டிகிட்டே அப்படியே மெதுவாக கொட்டிகிட்டே கலர வேண்டியது தான். இதை கொட்டிக்கும் போது நம்ம அகலமான ஏனமாக வச்சுட்டோம்னா கீழெல்லாம் சிந்தும். குறுகலான ஏனமாக வச்சுட்டா மட்டும்தான் அப்படியே அதுக்கு நேராக விழும். அப்போ தான் நமக்கு வந்து கொட்டி கலர முடியும்.
ஒரு 2 நிமிஷம் கலரிண்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா கலரலாம். இப்போ வந்து கரெக்டாக ஆகிடுது, கட்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வைப்போம், அதுக்கப்புறமா திரும்ப வந்து கலரலாம். ஸ்டீம் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப நிறைய வச்சுட்டோம்னா தண்ணி சுண்டி போயிடும், ரவை வேகாது. கீழே சின்னமாக அழகாக கொட்டியிருக்கோம். ஆமாம், அதுக்கு தான் எப்போதுமே இதெல்லாம் எங்கள் சின்ன சின்ன விஷயந்தான். இதெல்லாம் எங்கள் அம்மாவோட இது தான். இதெல்லாமே அகலமான இடத்துல வச்சுட்டோம்னா கொட்டும்போது இந்த அப்படியே பரத்தலாக விழுந்துடும். குறுகலான இடத்துல வச்சுட்டோம்னா அப்படியே சாய்க்கும் போது அப்படியே கரெக்டாக அதுக்கு நேராக விழும். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருவோம், ஸ்டீம் கம்மி வச்சுப்போம், வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ கலரும்போது நம்ம வந்து இப்படி கலரலாம். அதுக்கப்புறமா கலரும்போது தான் நமக்கு வந்து காம்பால் கலரணும். அப்போ தான் நமக்கு வந்து உதுராக இருக்கும். ஸ்டீம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்கும். திறக்கும்போது ஆவி அடிக்கும். இப்படி நம்ம பக்கமாக இழுத்துண்டு அதுக்கப்புறம் திறக்கணும். அப்படியே நடுவுலேயே திறந்துட்டோம் அப்படின்னா கையில் ஆவி அடிச்சிடும். அதனால் பார்த்து திறங்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த காம்பால் கலரணும். இந்த காம்பால் கலரினா தான் நமக்கு வந்து ஒத்தாப்பில் இருக்கும். நம்ம எடுத்திருக்க அரிசிக்கும் நம்ம எடுத்திருக்க வெல்லம் அந்த ஜலத்துக்கு இந்த வெங்கலப்பானை ஃபுல்லாக வந்துடுது. இந்த அளவுக்கு பண்ணினா நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு களி நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இதை வந்து 4 பேர் சாப்பிடலாம். இல்லை சும்மா களி கொஞ்சம் போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிடலாம். அதெல்லாம் அவள் சாப்பிட்ற சௌரியத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேகட்டும். இப்போவே நன்னாவே வெந்துடுது. இது இந்த 1 டம்ளர் அரிசி பருப்புக்கு 1 டம்ளர் வெல்லம், 3 டம்ளர் ஜலம். ஆமாம் ஆமாம், இது வந்து பழ அரிசியாக இருக்கணும். சிலது அரிசி வந்து ஜலம் தாங்கும், சிலது தாங்காது. அதனால் இந்த பாரு இதுவே நன்னா வெந்துடுத்து. நன்னா வெந்துடுத்து, பார்த்தாலே தெரியாது நமக்கு. அது வந்து வேகலை அப்படின்னா அந்த வெள்ளையாக தெரியும் பார்க்கும்போதே. வெந்துடுத்து அப்படின்னாக்கா நமக்கு அது ஒத்தாப்பில் வெள்ளத்தோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு பார்க்குறதுக்கே தெரியும். இன்னமும் கொஞ்சம் நாளைக்கு ப்ரௌன் கலராக எடுத்து. ஆமாம், வெல்லமும் நல்ல கலராக இருக்கணும், நல்ல ஸ்வீட் வெல்லமாகவும் இருக்கணும். சிலது வந்து வெல்லம் வந்து உப்பு கரிச்ச வெல்லமாக இருக்கும். அதனால வந்து உனக்கு வந்து வெல்லத்தோட கலர் பார்த்தாக்கா வெள்ளையாக இருக்குது. கேட்குறா எல்லாரும். அது மாதிரி இந்த வெல்லம் என்ன சொல்கிறது? இந்த வெல்லம் வந்து ஒன்லி பாம்பேயில் மட்டும்தான் கிடைக்கும். நான் வெல்லத்தில் வந்து மண், அந்த சக்கை, அந்த ஓடு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது மாதிரி உள்ள வெல்லம் வந்து ஒன்லி பாம்பேயில் மட்டும்தான் கிடைக்கிறது. ஆனால் நம்ம ஊர் வெல்லத்தில் வந்து ஒரு உப்பு இருக்கும், இந்த வெல்லத்தில் உப்பே இருக்காது. அதனால் அதுதான் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அதுதான் மெயின் காரணமே. இது மாதிரி வெல்லம் இப்போ நம்ம ஊரில் வாங்கணும்னா என்ன வெல்லம் வாங்கலாம்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் வந்து சென்னையில் தான் கிடைக்கும். அப்படியே இருந்தாலுமே கூட சென்னையில் வந்து பாகு வெல்லம்னு ஒன்று கிடைக்கும். அதில் வந்து ரொம்ப மண் இருக்காது. வெல்லம் வந்து ஒரு மாதிரி உருண்டை அப்படியே மழுக்குன்னு இருக்கும், நசுங்கும். உடஞ்சோம்னாக்கா சீவலாம், நசுங்கும். அப்படியே தனித்தனியாக உதிராக வராது. நம்ம ஊரில் வாங்குற வெல்லம் ஒரு உடைச்சேன்னா அப்படியே தூளாகிடும். அது பார்க்கும்போதே தெரியும் அதில் சுண்ணாம்பு கலந்துருப்பான், உப்பு கலந்துருப்பான். நம்ம ஊர் வெல்லத்துலலாம் நம்ம பண்ணும்போதே ஒரு 2 உருண்டை பண்ணுவோம், அப்படியே அலண்ட மாதிரி போயிடும். காரணம் என்னன்னாக்கா அது சுண்ணாம்பு கலக்கிறதுனால தான் நம்ம ஊர் வெல்லத்தில் பேட்டை வெல்லம்னு பேர். அதனால அப்படி வரும். அது இந்த ஊர் வெல்லத்தில் மண்ணும் கிடையாது, சுண்ணாம்பும் கிடையாது, உப்பும் கிடையாது. அதனால் இந்த ஊர் வெல்லம் வந்து ரொம்ப நன்னா இருக்கும். அந்த வெல்லம் ஒரு மாதிரி ஸ்வீட், அது தனியாக தெரியும். இதோட ஸ்வீட்டு கொஞ்சம் தனியாக வேறு மாதிரி வித்தியாசமாக தெரியும். அது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக தெரியும். அவ்வளோதான் வித்தியாசம். மெயின் என்ன அப்படின்னா இந்த ஊர் வெல்லத்தில் வந்து மண் இல்லைங்கிறது ஒரு காரணம். இன்றைக்கி நம்ம பண்ணிட்டு கூட கூட நம்ம வந்து உருண்டையை பண்ணி பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு உருண்டை பண்ணுறதுக்கெலாம் வந்து பாம்பே வெல்லம் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. நெய் விட்டுக்கலாம். நெய்யெல்லாம் நம்மளோட சௌரியம் தான். நெய் விட்டுண்டா வாசனையாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். முதல்ல ஒரு கரண்டி விட்டுட்டோம் இதால். இப்போ ஒரு கரண்டி விட்டுருக்கோம். இப்போ வந்து நல்லா கலரலாம். நல்லா வெந்து போகுது. கரெக்டாக 1 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்குது. இதில் இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா வேகிறது கஷ்டம். இது ஆறார அப்படியே உதிராக இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையோ, அதனால் அப்படி இருக்குது. ஆறார அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்படி இருக்கும் போதும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அந்த
இந்த வெங்கலப்பானை சூட்லேயே புழுங்கி வெந்து போயிடும், இன்னும் நல்லா இருக்கும். இது வெங்கலப்பானை நல்ல வெயிட்டான வெங்கலப்பானை, இது நல்லா அதுலேயே புழுங்கி வெந்து போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எத்தனை டம்ளர் மாவு வடிக்கும் இந்த வெங்கலப்பானை? இது வந்து வெங்கலப்பானைங்கிறது வந்து ஒரு 1.5 டம்ளர், பெரிய டம்ளரால் 1.5 டம்ளர் போட்டோம்னா நமக்கு சாதம் வடிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு 400 கிராம் அரிசி வடிக்கலாம், 300 கிராம் 400 கிராம். பழ அரிசியாக இருந்ததுன்னா ஒரு 300-350 கிராம் போட்டால் சரியாக இருக்கும். ரொம்ப இல்லைன்னா மேலே மூந்து கொட்டிடுது. இப்போ உப்புமா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 2 டம்ளர் போட்டோம்னா இதில் உப்புமா பண்ணிடலாம். ஒரு 4 பேர் 3 பேர் 4 பேர் சாப்பிடணுன்னா இதில் போகும். உப்புமா பண்ணினோம்னா கரெக்டாக இருக்கும். திருவாதிரை கூட்டுக்காக காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். என்னென்ன காய் நறுக்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க. வாழைக்காய் நறுக்கியிருக்கேன், இதில் வந்து ஜலத்தில் போட்டிருக்கேன். சௌச்சௌ நறுக்கியிருக்கேன், சேனைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், வெள்ளை பூசணிக்காய் நறுக்கியிருக்கேன், பரங்கிக்காய் நறுக்கியிருக்கேன். இதில் வந்து பேபி பொட்டோட்டோ சின்ன உருளைக்கிழங்கும் வேர்க்கடலையும் இதில் வந்து தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இதை அடுத்தது பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், இது வந்து பட்டாணி உரித்து வச்சுருக்கேன், கேரட்டு, வள்ளிக்கிழங்கு. இதில் வந்து மொத்தம் 11 காய் ஆறுது. உங்களுக்கு வந்து எத்தனை காய் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 11 காய் போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் வந்து வழுதுலங்காய் கத்திரிக்காய். இப்போ நம்ம கூட்டுக்கு வந்து 7 காய் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறோம். 7 காய் தாங்கிறது கணக்கே கிடையாது. நமக்கு அதில் என்னென்ன காய் சேர்த்துக்கிறோமோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சிலது சேர்த்துக்க முடியாது, ஒரு சிலதை சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் வந்து மொத்தம் 11 காய் சேர்த்துருக்கேன். காய் நமக்கு வந்து எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ தான் போட்டு பண்ணினாக்கா நன்னா இருக்கும். 7 காய் தாங்கிறது அவசியம் கிடையாது. நாட்டு காய் தான் போட்டு பண்ணுவோம் அப்படின்னாக்கா சில பேர் நாட்டு காய் போட்டு பண்ணலாம். இங்கிலீஷ் காயும் சேர்த்து போட்டு பண்ணலாம் அப்படின்னா அதுவும் போட்டு பண்ணலாம், தப்பே கிடையாது. இதெல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நான் 11 காய் போட்டு பண்ணியிருக்கேன். உங்களோட சௌரியம் எப்படியோ அது மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கூட்டுக்குள்ள காய்க்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து மட்டை விட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வறுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கட்டி பெருங்காயத்தை அப்படியே நம்ம அதில் உடச்சி போட்டுக்கலாம். பெருங்காயம் வறுத்தாச்சு. அதுக்கு மேலே வந்து இந்த அளவுக்கு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், இதை வறுத்துக்கலாம். மிளகாயும் பெருங்காயத்தையும் முதல்ல வந்து எண்ணெய் விட்டு வறுத்துட்டுரும். அதுக்கப்புறம் அடுத்தது பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். ஒரு பிடிச்சபடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுருக்கோம். இது மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நமக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கூட்டுக்கு வாசனையாக இருக்கும். இந்த திருவாதிரை கூட்டுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பிறகு போட்டு வறுத்து பாருங்கோ, அந்த வாசனையே டேஸ்ட்டு தனியாக தெரியும். நம்ம வெறுமே கடலைப்பருப்பு போட்டு வறுக்கிறதுக்கும் உளுத்தம்பருப்பு அதோடு சேரும்போது வறுக்கிறதுக்கும் வாசனை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பொடி வேணாலும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம், குழம்புக்கும் விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிட்டில் பண்ணுறோம் இல்லையா, கூட்டு மாதிரி பண்ணுறோம் இல்லையா, திருவாதிரை கூட்டு மாதிரி, அந்த மாதிரி கூட்டுக்கும் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்த்தாலே எல்லாத்துக்குமே கொஞ்சம் வாசனை நல்லாவே இருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்க்கப்படாதுங்கிறது கிடையாது, நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு பெரிய மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இந்த பருப்பு வறுத்ததுக்கப்புறமா அப்படியே அது மேலேயே இதையும் கொஞ்சம் லைட்டாக ஒரு வறுப்பு வறுத்துட்டு அப்படியே வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். அதை தேங்காய் ஏமா வறுக்கிறோம், தேங்காயை வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா தான் கூட்டு வந்து ஊசாமல் இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதில் அந்த தேங்காயை கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வறுத்துட்டானா அதோட வாசனையே தனி நல்லாயிருக்கும். பச்சையாகவும் அரைச்சி விடலாம், அது வேறு மாதிரி இருக்கும். வறுத்துட்டு அரைச்சி விட்டா அந்த தேங்காய் வறுப்படுற வாசனை இருக்கு இல்லையா, அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த தேங்காயை நம்ம அதில் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கிறதெல்லாம் நம்மளோட சௌரியம் தான். நிறைய பேருக்கு தேங்காய் பிடிக்கும், நிறைய பேருக்கு தேங்காய் பிடிக்காது. அதனால் தேங்காய் போட்டுக்கிறதெல்லாம் வந்து டேஸ்ட்டு தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அது அவளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இது போகிறோம், இந்த ஹீட்லேயே இருந்தாக்கா சரியாக இருக்கும், நமக்கு போகிறோம். இது ஆறட்டும், அப்புறமா அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம காய் வேக வைக்க ஜலம் வச்சுருக்கோம். முதல்ல வந்து பீன்ஸை போட்டுக்கலாம். முதல்ல எது கொஞ்சம் நன்னா வேகணுமோ அந்த மாதிரி கையெல்லாம் முதல்ல போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து வரைக்காய் போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது கேரட்டு போட்டுக்கலாம். அடுத்தது சௌச்சௌ. இதெல்லாம் கொஞ்சம் வந்து
நாழி ஆகும் வேகிறதுக்கு. அதனால் இதெல்லாத்தையும் முதல்ல போட்டுருவோம். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே மற்ற கறிகாய் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது சேனைக்கிழங்கு. அடுத்தது வந்து வெள்ளை பூசணிக்காய் வச்சுருக்கோம், இதை போட்டலாம். அடுத்தது வந்து வள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம். அப்புறம் பரங்கிக்காய். இந்த பச்சை பட்டாணி வச்சுருக்கோம், இந்த பச்சை பட்டாணியும் இதில் உரித்து வச்சுருக்கேன், அதனால் இதையும் அதிலே போட்டுக்கலாம். அடுத்தது வாழைக்காய். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறதுனால அப்புறமா உரிச்சிட்டு தனியாக போட்டுக்கலாம். மேலே வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து டக்குன்னு வந்து போயிடும், வாழைக்காய் கத்திரிக்காய்லாம் டக்குன்னு வந்து போயிடும். அதனால் அது அப்புறமா மேலோடு போட்டுக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வச்சுருக்கேன், இந்த கல்லுப்பு போட்டுக்கலாம். அது மாதிரி மஞ்சப்பொடியும் அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே கிளறி விடுவோம். இது வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி கரைச்சி விடணும். இப்போவே புளி விட்டுட்டோம் அப்படின்னா காய் வந்து வேகாது. இது கொஞ்சம் வேகணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ புளிங்கிறதே காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த காயை வந்து ரொம்ப அடிக்கு நுணுக்கி கிளற வேண்டாம், இப்படி பண்ணினா போகிறோம். அடியில் போட்டிருக்க காயை மேலே கொண்டு வர வேண்டாம், இப்படியே பண்ணிட்டால் போகிறோம். அந்த உப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சி மஞ்சப்பொடி உப்பு எல்லாமே அடி வரைக்கும் போயிடும். இப்படியே வேகட்டும். இதுக்கு வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நம்ம வந்து அரைச்சி விடுறதுனால சாம்பார் பொடி வந்து நிறைய போடணுங்கிறது கிடையாது, திட்டமாக போட்டுன போகிறேன். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அது சரியாக இருக்கும். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், அது போதும். இப்போ நம்ம போட்ட காயெல்லாம் வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேகணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புளி விடணும். இது அப்படியே இருக்கட்டும், அது மேலேயே புளி விடலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை இப்படி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஜலத்தை விட்டு நம்ம அதில் கரைச்சி விட்டுக்கலாம். ரொம்ப ஜலம் விட்டு விட்டு கரைச்சி விட வேண்டாம், திட்டமாக கரைச்சி விட்டுண்டா போகிறோம். இதுக்கு அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கலரலாம். இந்த புளி வந்து மண் கிடையாது, ஓடு கிடையாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் வந்து வாங்கி புளி கொட்டை புளி வாங்கி அப்படி நறுக்கினது. கொட்டை எடுத்துட்டேன், இது போதும். இது இப்போ வந்து அடிக்கு நுணிக்கும் நம்ம நன்னா வந்து கலரி விடலாம். இப்போ காயை இப்போ வந்து அடியிலையும் காய் வெந்திருக்கும். இப்போ கலரி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த புளிஜலம் எல்லாத்தையும் ஏகத்துக்கு ஒன்றாகும். இதுவும் நன்னா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து மேலே பருப்பெல்லாம் போடணும், அரைச்சி விட்டதெல்லாம் போடணும். இன்னமுமே நல்லா வேகணும். ஆவி அடிக்கும், அதனால் பார்த்து ஜாக்கிரதை தரங்கோ. காய் வந்து பார்க்கவே வேண்டாம், நல்லாவே கரெக்டாக வெந்து போயிடுச்சு நமக்கு. இப்போ வந்து இந்த வேக வச்ச வேர்க்கடலையை அதில் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு அப்படியே அது மேலே போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு லைட்டாக ஒரு கலரலாம். உருளைக்கிழங்கு வந்து உடையாத அளவுக்கு பார்த்து கலருங்கோ. இப்போ வந்து நமக்கு வந்து அரைச்சிட்டோம், அரைச்சதையும் காமிக்கிறேன். 150 கிராம் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நன்னா குழவா இப்படி வேகணும். இப்படி வெந்ததுன்னா கரண்டியில் நன்னா மசிச்சுட்டு அப்படியே அதையும் ஒரு கொட்டு கொட்டலாம். அப்படியே இதையும் கொட்டிடுவோம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். காய போட்டதுக்கப்புறமா லைட்டாக கலர்னா போகிறோம். ரொம்ப அப்படியே எல்லாமே குழஞ்சி போயிடும். அதனால் அப்படியே மேலோட அப்படியே லெக்காக கலருங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிறத பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த பேசன்லேயே போட்டுப்போம். நம்ம பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அப்படியே நேராக போட்டோம்னா என்ன ஆகும்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பி விடணும். அதனால் இந்த பேசன்லேயே போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஜலம் விட்டுனா கரெக்டாக இருக்கும். திரும்ப இன்னும் கொஞ்சம் ஜாரில் அலம்பி விடணும், அப்போ வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே விடலாம். விட்டுட்டு டக்குன்னு உடனே கலரி விடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். அப்படியே கலரி விடும். எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது இப்போ நம்ம பருப்பு விட்டுருக்கோம், அரைச்சி விழுது விட்டுருக்கோம், இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆற அப்படியே இறுகிடும். ரொம்ப ஆரம்பத்துலேயே கெட்டியாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சரியாக வராது. கொஞ்சம் தளர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். இந்த வெல்லம் போட்டுனா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தை அப்படியே உடச்சி போட்டுறேன். இந்த வெல்லத்தை போடும். திருவாதிரை கூட்டுக்கு எல்லாருமே வெல்லம் போடுவா. வெல்லம் போட்டால் அந்த டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்டாகவும் அந்த களிக்கு அந்த கூட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஜாரில் ஜலத்தை விட்டு அலம்பி விடலாம். இப்போது இந்த ஜலத்தையும் சேர்த்து அதில் விடலாம். அதில் நமக்கு சாம்பார் பொடியை கம்மி பண்ணிவிட்டு அரைச்சிக்கும் போது நம்ம மிளகா கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு வாசனையாக இருக்கும். மிளகாய் இதில் கம்மி பண்ணிவிட்டு சாம்பார் பொடி போட்டோம் அப்படின்னா நமக்கு சாம்பார் வாசனை தான் வரும். அதனால் சாம்பார் பொடியை கம்மி பண்ணிக்கணும், மிளகாய் இதுக்கு தேவையான காரத்தை கூட வச்சுக்கணும். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது இன்னும் கொதிக்கவே இல்லை. இது கொதி வந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தானும் குழம்புமா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு களிக்கு தொட்டுக்கும் போது எடுத்து சாப்பிட்றச்சே காய் பெருசு பெருசாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இது மாதிரி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம சாதத்துக்கும் சாப்பிடலாம், இந்த களிக்கும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ வந்து கூட்டு வந்து நன்னா கொதிச்சுடுத்து பருப்பு அரைச்ச விழுது இதெல்லாம் சேர்ந்து போடும்போது நன்னா ஒரு கொதி வரணும். அப்போ தான் வந்து நமக்கு ராத்திரி வரைக்கும் கூட்டு வந்து வீணாக போகாமல் இருக்கும். இதை வந்து நன்னா கொதிச்சுடுத்து இது மாதிரி மேலே நுர வர அளவுக்கு நன்னா வந்தது அப்படின்னாக்கா நன்னா கொதிச்சுடுத்துன்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஆற கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கூட்டுக்கு வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை வந்து சூட்லேயே போட்டால் தான் வாசனையாக இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம சௌரியம் தான் கொத்தமல்லி தழைலாம் போட்டுக்கிறதுலாம். இதை போட்டுட்டு ஒரு கலரி விட்டுவிடும். அடுத்தது வந்து இதுக்கு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். மேலோடு போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கன்னி போன மாதிரி ஆகிடும் தழை. அதனால் இதிலே போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த பச்சினே இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ தாளிச்சு கொட்டுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும், கடுகு போடலாம். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அது மேலே கருவேப்பிலை வந்து உருவி இப்படி அலம்பி வச்சுருக்கேன். அப்படி அது மேலே அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு எதுவும் பருப்புலாம் வேண்டாமா? இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம தான் பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அதனால் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். மேலே தேங்காய் வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம். கடுகு தாளிப்பு மட்டும்தான். வேணும்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு வெடிச்சுடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூட்டு வந்து ஆற நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போவே கரெக்டாக இருக்குது. ஆற கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு இப்போ காயெல்லாம் நாங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுருக்கோம். ஆமாம், கம்மி ஜாஸ்தி நீங்கள் ஆமாம், நமக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது வந்து தாராளமாக 10 பேர் சாப்பிடலாம். இது சில பேர் நிறைய சாப்பிடுவா, சில பேர் கம்மியாக சாப்பிடுவா. அவள் சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இதை வந்து பண்ணியிருக்கேன். இதை நம்மளோட திருவாதிரை கூட்டும் களியும் ரெடி ஆகிடுத்து. இதே மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்கோ. பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்கணும் கூட்டு. இப்படி இருந்தாக்கா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து களியும் பார்க்கலாம். நம்ம ஆற நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தாக்கா நமக்கு சரியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.